டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி உதவவில்லை. ஹரியானாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆம் ஆத்மி உதவவில்லை என்றும் இதனால் 2 மாநிலங்களிலும் பாஜக அமோகமாக வென்று விட்டது எனவும் மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ள பரபரப்பான கருத்து குறித்து விரிவாக பார்க்கலாம். மேற்கு வங்காளத்தில் அடுத்த ஆண்டு 2026 நடைபெறும் சட்டசபை தேர்தலிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்காமல் தனித்தே போட்டியிடும் என அக்கட்சி தலைவரும் முதல் மந்திரியுமான மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் இது தொடர்பாக அவர் பேசும்போது, டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி உதவவில்லை. ஹரியானாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆம் ஆத்மி உதவவில்லை. இதனால் 2 மாநிலங்களிலும் பாஜக அமோகமாக வென்று விட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்தியா கூட்டணியில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்தியா கூட்டணியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் காங்கிரஸ் கட்சியுடன் ஒற்றுமையாக இல்லாத நிலையில் உள்ளதாகவும் வருத்தத்துடன் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் மேற்கு வங்காளத்தில் அடுத்த ஆண்டு 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் உடன் கூட்டணி இல்லை என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தே போட்டியிடும் என்றும் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2/3 பங்கு மெஜாரிட்டியுடன் 4வது முறையாக தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றும் மம்தா பானர்ஜி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தலில் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பிரியாமல் இருக்க ஒத்த கருத்துடைய கட்சிகளுக்கு இடையே புரிதல் இருக்க வேண்டும் என கூறிய மம்தா பானர்ஜி, புரிதல் இல்லாவிட்டால் தேசிய அளவில் பாஜகவை மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் கட்டுப்படுத்துவது இந்தியா கூட்டணிக்கு கடினமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கடந்த 2015, 2020, 2025 ஆகிய 3 தேர்தல்களில் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. தொடர்ந்து 3வது முறையாக காங்கிரஸ் 0 பெற்றுள்ளது. முன்னதாக 1998 ஆண்டு ஷீலா தீட்சித் தலைமையில் டெல்லியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 2013 வரை தொடர்ந்து 13 வருடங்கள் ஆட்சியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 2004 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 145 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சிதான் அமைந்தது. 2009 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் 206 இடங்கள் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சிதான் மத்தியில் அமைந்தது. 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 282 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் காங்கிரஸ் கட்சி 44 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது. 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 303 இடங்களில் மாபெரும் வெற்றி பெற்று 2வது முறையாக தனித்தே ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. காங்கிரஸ் கட்சி 52 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது. கடந்த ஆண்டு 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை விடுத்த காங்கிரஸ் கட்சி தலைமையில் 26 கட்சிகளை ஒன்றிணைத்து பலமான இந்தியா கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாலும் 99 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்தியை பெற முடிந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக 39 கட்சிகளை ஒன்றிணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து 240 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளின் உதவியோடு தொடர்ந்து 3வது முறையாக இந்தியாவில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முதல் 3 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றியும், அதே நேரத்தில் 2014 முதல் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று 13 மாநிலங்களில் பாஜகவின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதேபோல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து 3 மாநிலங்களில் மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.